Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் எலிஜி ரிட்டர்ன் இன் அ கண்ட்ரி சர்ச்யார்ட் ரிட்டன் பை தாமஸ் கிரே. இது ஃபர்ஸ்ட் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4-3 பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1 அப்படிங்கிற பேப்பர்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சம்மரி ஆஃப் எலிஜி ரிட்டன் கண்ட்ரி சர்ச்யார்ட் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இது ஒரு லாங்கர் போயம். இந்த போயம் லைன் பை லைன் அனாலிசிஸ் 2 எபிசோட்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அதையும் இந்த பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1 அப்படிங்கிற பிளேலிஸ்டுக்குள்ள கொடுத்துருக்கேன். Introduction. Thomas Gray's Elegy Written in a Country Churchyard belongs to the genre of elegy. எலிஜி அப்படிங்கிற ஜான்ராவை சேர்ந்தது தான் எலிஜி. ஏன்னா நேம் எடுத்தோன்னு பாருங்க, எலிஜி ரிட்டர்ன் இன் அ கண்ட்ரி சர்ச்யார்ட் இருக்கு. இது வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப ஒரு ஃபேமஸான போம் தான் இது. தாமஸ் கிரே எழுதின ஒரு ஃபேமஸான எலிஜி. எலிஜினாலே இந்த எலிஜி தான் சொல்ற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஓகே, எலிஜின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் நாட், அது வந்து தமிழ்ல சொல்லணும்னா ஒப்பாரி பாடல்னு சொல்லுவாங்க. இட் இஸ் சங் as a mourning song. mourning songனா ஒருத்தரோட டெத்துக்காக இது பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுற ஒரு பாடலை தான் we call it as an elegy. An elegy is a poem written to mourn a person's death. mournனா வருத்தத்தை தெரிவிக்கிறது இல்லையா? It's to mourn a person's death. Gray wrote this elegy in the year 1742. Gray, Thomas Gray, இவர் ப்ரீ-ரொமான்டிக் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரீ-ரொமான்டிக் poet அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து இந்த போயம் எழுதினது 1742ல. However, he published it only in the year 1571. So publishing year வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1751. He wrote this poem after the death of his friend Richard West. So இவர் ஆக்சுவலா இந்த யாரோட டெத்தை மோன் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா இந்த போயம்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரு குறிப்பிட்ட பர்சனை மோன் பண்ணிருக்க மாட்டாரு. ஒரு கண்ட்ரி சர்ச்யார்ட், அதாவது கண்ட்ரி அப்படின்னு சொன்னா ஒரு வில்லேஜோட சர்ச்யார்ட்னா என்ன? கல்லறை தோட்டம். ஓகே, எந்த ஒரு சர்ச்சுக்கும் பின்னாடி தான் வந்து என்ன இருக்கும்? ஒரு ஊர்ல ஒரு சர்ச் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி தான் அவங்களோட கல்லறை தோட்டம் இருக்கும். அதனாலதான் இட் இஸ் கால்ட் அஸ் த சர்ச்யார்ட். ஸோ ரிச்சர்ட் வெஸ்ட் அப்படிங்கிற அவரோட ஃப்ரெண்ட், ஓகே, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஆக்சுவலா ஒரு மூட் வந்து டல்லா இருந்திருக்காரு. அந்த டைம் தான் அந்த எலிஜிக்கான ஒரு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா ஒரு ஒந்துகோலா இருந்திருக்கு. அட் தட் டைம் ஆனா இந்த சாங் வந்து அவருக்காக எழுதப்படலாம். ரைட், சில எலிஜிஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சனாவை குறிப்பிட்டு எழுதுவாங்க, அவருக்காகவே எழுதியிருப்பாங்க. பட் திஸ் வாஸ் ரிட்டன் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ரிச்சர்ட் வெஸ்ட். ஆனா இது வந்து யாருக்காக எழுதப்பட்டதுன்னா இந்த வில்லேஜ் ஃபோக்குக்காக, அங்க இறந்து போன அந்த கண்ட்ரி சர்ச்யார்ட்ல புதைக்கப்பட்டிருக்காங்களே அவங்க எல்லாருக்காகவும் எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச்யார்ட். The setting of the poem is believed to be in the churchyard of Stoke Poges, Buckinghamshire. இவர் வந்து வர்ணிச்சிருக்கிறத வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, he has depicted a churchyard. அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இவர் இந்த சர்ச்யார்ட் எங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டோக் போஜஸ், பக்கிங்ஹாம்ஷயர். பக்கிங்ஹாம்ஷயர், இங்கிலாந்துல பக்கிங்ஹாம்ஷயர் அப்படிங்கிற இடத்துல ஸ்டோக் போஜஸ் சர்ச்யார்ட்ல தான் அவர் வந்து இந்த போயம்கான செட்டிங் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. Thomas Gray's Elegy Written in a Country Churchyard is a poem about life, death and remembering ordinary people. So இந்த poem எதை பத்தியது அப்படின்னு சொன்னா, லைஃப், டெத் அண்ட் ரிமெம்பரிங் ஆர்டினரி பீப்புள். லைஃப்னா தெரியும், வாழ்க்கையை பத்தியும் சொல்றாரு, டெத் பத்தியும் பேசியிருக்காரு, ஆர்டினரி பீப்புளோட லைஃப் பத்தி பேசியிருக்காரு. இட் இஸ் செட் இன் அ குவைட் வில்லேஜ் கிரேவ்யார்ட் டியூரிங் த ஈவினிங். சரி, இந்த வில்லேஜோட செட்டிங், அந்த பாடலுக்கான நேரம் என்னன்னா ஒரு ஈவினிங் டைம், ட்விலைட் டைம்ல ஆரம்பிச்சிருப்பாரு. அதாவது அந்தி மங்கும் நேரத்துல, அப்படியே லைட் பொழுது சாஞ்ச நேரம்னு சொல்லுவாங்களே அந்த நேரத்துல. The poem reflects on the lives of the poor villagers and the
inevitability of death for everyone. இந்த போயம்ல அவர் எதை பத்தி எல்லாம் சிந்திச்சு பேசியிருப்பாருன்னா the lives of the poor villages, இந்த poor villages எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறத பத்தியும் பேசியிருப்பாரு. the inevitability of death for everyone, யாருமே டெத்தை என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கறதையும் பேசியிருப்பாரு. Gray's gentle and thoughtful tone makes the poem deeply moving. அவரோட அந்த ஜென்டில் டோனாவும் இருக்கும், அந்த அந்த லைன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலாவும் இருக்கும், தாட் ப்ரோவோக்கிங், நம்மள சிந்திக்கவும் வைக்கும். நிறைய லைன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் லைன்ஸ். அவர் இந்த ஒரு போயம்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஏன்னா டெத் பத்தியும் அந்த ஒரு சின்ன வில்லேஜ்ல இருக்க மக்களை பத்தியும் அவர் சொல்ற நிறைய வார்த்தைகள் வந்து ரொம்பவே காமன் டேர்ம்ஸ் ஆயிடுச்சு இங்கிலீஷ்ல. The simple lives of the villages. இப்ப நம்ம சம்மரிக்குள்ள போறோம். The poem begins with a peaceful scene in a quiet graveyard at the end of the day. At the end of the day னா பொழுது சாயும் நேரம். அப்போ அந்த டைம்ல தான் போயம் வந்து ஆரம்பிக்குது. A peaceful scene அது. அவர் வந்து அந்த ஏதோ ஒரு இடத்துல ஒரு மவுண்ட் மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா மூன் வந்து மேலே ஏறுறது தெரியும். ஒரு ஐவி டவர், ஒரு டவர் இருக்கும், அதுல வந்து ஐவி சுத்தி இருக்கும், அதுக்கு மேல ஒரு மூன் ஒரு அவுல் உட்காந்து கத்திட்டு இருக்கும், ஹூட் பண்ணிட்டு இருக்கும். அப்படிதான் வந்து அந்த சீன் ஆரம்பிக்கும். The church bell rings, cows move slowly across the grass, and a farmer heads home. Under the trees lie the graves of villagers who worked hard but now rest forever. ஓகே, அந்த போயம் ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்கும்னா, ஈவினிங் சர்ச் பெல் அடிக்கும், கவுஸ் எல்லாம் என்ன ஆகுது, அந்த மாடு மேய்ச்சலுக்கெல்லாம் போயிட்டு திரும்ப எல்லாம் அது இதுக்கு அடைக்கிறதுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. வில்லேஜஸ் பட்டியல அடைச்சிருவாங்க இல்லையா, கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபார்மர் ஹெட்ஸ் ஹோம், ஒரு ஃபார்மர் அப்படியே ரொம்ப அப்படியேவும் நிறைய தூரம் நடந்துட்டு அப்படியே டயர்டா நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்படிதான் இருக்கும் செட்டிங். அண்டர் த ட்ரீஸ் லை த கிரேவ்ஸ் ஆஃப் வில்லேஜஸ், அவர் அப்படியே பாக்குறாரு, அங்க வந்து அந்த கிரேவ்யார்ட்ல நிறைய கிரேவ்ஸ் இருக்கு. who worked hard but now rest forever, அவங்கள பார்த்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க எல்லாம் உயிரோடு இருந்தப்ப பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, இப்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஃபுல் ரெஸ்ட்ல இருக்காங்க, ஏன்னா இறந்துட்டாங்க இல்லையா. சோ இந்த கிரேவ்யார்ட்ல எல்லாம் ஃபுல் ரெஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்வாரு. the morning sounds of life, the rooster's crow or hunter's horn will never wake them again. the morning sounds of life, அதாவது காலையில பொழுது விடிஞ்சோன்னு அவங்க எந்தெந்த சவுண்டுக்கெல்லாம் எந்திரிச்சிருப்பாங்க. காக் வந்து காக்னா என்ன, சேவல் கூவுற சத்தம், இல்லைன்னா வேற பேர்ட்ஸ் எல்லாம் காலையில சத்தம் போடும், இல்லைன்னா ஹண்டர்ஸ் வந்து மார்னிங் ஹார்ன் எழுப்புவாங்களாம், இல்ல சர்ச் பெல் அடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்தத்துக்கு தான் இவங்க மார்னிங் எந்திரிச்சு அவங்க வேலைங்களை ஆரம்பிப்பாங்க. இப்போ எந்த சத்தமே அவங்கள எழுப்பாதுங்கிறார். அப்படிதான் சொல்வார். த மார்னிங் சவுண்ட்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையோட, ஏன்னா உயிர் வாழ்றதோட எந்த சவுண்டும், உயிர் வாழ்றப்போ அடிக்கிற எந்த சத்தமும் அவங்கள இனிமேல் எழுப்பாது, அவங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வாரு. அந்த கிரேவ்க்குள்ள இருக்கிறவங்கள பார்த்து. டெத் மேக்ஸ் எவ்ரி ஒன் ஈக்குவல், இதுதான் அடுத்த சப்டைட்டில். கிரேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் ஹவு டெத் கம்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், ரிச் ஆர் புவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, டெத் பத்தி ரொம்ப யோசிப்பாரு கிரே. அப்ப என்ன சொல்வாரு, டெத் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா வரும். இட் கம்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், ரிச்சா இருந்தாலும் சரி, புவரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் டெத் வந்துடும் சொல்வாரு. The wealthy might have grand tombs and fancy memorials, but these can't bring them back to life. wealthy people எல்லாம் வந்து அவங்க டூம்னா அந்த கல்லறைக்கு மேல மெமோரியல்ஸ் எழுப்பிக்குவாங்களாம், அவங்களோட சிலையவே மேல வச்சுக்குவாங்களாம், பஸ்ட் அளவுக்கு நெஞ்சளவுக்குள்ள சிலை வச்சுப்பாங்களாம். ஏதாவது ஒரு நல்ல ஞாபகார்த்தமா அந்த பெரிய பணக்காரங்களுக்கு எல்லாம் நிறைய சிலைகள் அவங்க வீட்டு ஆளுகள்லாம் வச்சிருப்பாங்களாம். ஆனா இந்த ஏழைகளுக்கு என்ன இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஒரு 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 கிராஸ் வேணா அங்க மேல இருக்கும், சில சமயம் அது கூட இருக்காது, ஒரு மவுண்ட் மட்டும்தான் இருக்குமா, ஒரு மேடு மட்டும்தான் இருக்குமா, அதை புதைச்சதுக்கு ஒரு அடையாளமா, மற்றபடி எதுவுமே இருக்காதான். ஆனா அந்த வெல்தி பீப்புளுக்கெல்லாம் என்ன இருக்குமா, மேல வந்து ஃபேன்சி மெமோரியல்ஸ் இருக்குமா. அதனால என்ன, ஃபேன்சி மெமோரியல்ஸ் வச்சா மட்டும் அவங்க உயிரோடையா வந்துட போறாங்கன்னு கேட்பாரு. பட் தீஸ் cannot bring them back to life. ஃபேன்சி மெமோரியல்ஸ் என்ன பண்ணாது, அவங்கள உயிரை எழுப்பி கூப்பிட்டு வராதுன்னு சொல்லுவாரு.
The villages, though poor, lived meaningful lives. இந்த villages எல்லாம் புவரா இருந்தா கூட ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க. ஓகே, அவங்க வந்து அர்த்தத்தோட வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. They did not have fame or riches, but they were free from the greed and ambition that often corrupt the powerful. அவங்களுக்கு என்னன்னா பெரிய பணம் கிடையாது, புகழ், பணம் இப்படி எல்லாம் அவங்க இல்ல. ஆனா அவங்க எதுல இருந்து ஃப்ரீயா இருந்தாங்க தெரியுமா? கிரீட் அண்ட் ஆம்பிஷன்ல இருந்து, ஆசைகள்ல இருந்து, பேராசைகள்ல இருந்து அவங்க வந்து ஃப்ரீயா இருந்தாங்க. அவங்களோட ஆசைகள்லாம் சின்ன சின்ன ஆசைகள் தான். காலையில எந்திரிப்பாங்க, அன்னைக்கு சாப்பாடுக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க, சாப்பிடுவாங்க, சந்தோஷமா பேசுவாங்க, நிம்மதியா தூங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேமுக்காகவும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் எல்லாம் அவங்க பெருசா ஆசையே படமாட்டாங்க வில்லேஜ்ல இருக்கவங்கன்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து கரப்ட் பீப்புள், பவர்ஃபுல் பீப்புள், சிட்டில இருக்க பீப்புளை தான் வந்து இது கரப்ட் பண்ணிருக்கு. கரப்ட்னா பொல்யூட் பண்ணிருச்சு, மனசெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அவங்களோட மனசு தான் ஃபேம், பவர் இதெல்லாம் வந்து கரப்ட் பண்ணிருச்சு. ஆனா வில்லேஜ்ல இருக்கிறவங்க இன்னசென்ட்டா இருக்காங்கன்னு சொல்றாரு. As Gray says, the paths of glory lead but to the grave. இது ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸான ஒரு லைன் இது. The paths of glory lead but to the grave அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. எவ்வளோ புகழோட இருந்தாலும் என்ன, கல்லறைக்குத்தானே போகணும் அப்படிங்கறதுதான் இதுக்கு மீனிங். The paths of glory, எவ்வளோ குளோரி நீ அச்சீவ் பண்ணாலும், lead but to the grave, எதை நீ அச்சீவ் பண்ணாலும் நீ கிரேவுக்கு தான் போகணும், அதுதான் உனக்கு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஹிடன் டேலண்ட்ஸ். இந்த டைட்டில் என்னெல்லாம் சொல்றான்னு பார்ப்போம். இந்த டைட்டில் அவர் கொடுக்கல, நம்ம வசதிக்கு நம்ம தான். Okay, so the poet wonders if any of the villagers had great talents or dreams that were never fulfilled because they were poor and uneducated. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த டூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்க எத்தனை பேர் இறந்து போய் யாரு என்னன்னே தெரியாம, அடையாளமே இல்லாம அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. எப்ப வாழ்ந்தாங்க, எப்ப இறந்தாங்கன்னு கூட தெரியல. மேபி அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இதே இவங்க வந்து சிட்டில இருந்தா, பெரிய எக்ஸ்போஷர்ல இருந்தா பெரிய ஆளா வந்திருக்கலாம், இதுக்குள்ள ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கலாம், இதுக்குள்ள ஒரு பெரிய வாரியர் இருந்திருக்கலாம். ஆனா இந்த வில்லேஜ்ல இருந்ததுனால இவங்க என்னவா இந்த வெளி உலகுக்கு தெரியாம போயிட்டாங்கன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகாம போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க புவராகவும் அன்எஜுகேட்டடாகவும் இருந்தாங்க. அவங்க ஏழையா இருந்ததுனால வேற எதுவும் சிந்திக்க முடியல, அன்எஜுகேட்டடா இருந்ததுனால வேற எதுவும் அவங்களால பண்ண முடியல. கிரியேட்டிவிட்டி இருந்தாலும் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்காது, ரைட்டிங்ஸ்ல கொண்டு வர முடிஞ்சிருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம்னா எக்ஸ்போஷர் இல்லாம அவங்க வில்லேஜ்ல இருந்துட்டாங்க. மேபி இந்த கிரேவ்யார்ட்ல இறந்திருக்கிற இந்த கல்லறைக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் ஒளிஞ்சிருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால என்ன ஆகுது, இட் ஹஸ் பிகம் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதனால இறந்து போயிருக்காங்க. ஹிடன்னா இருக்குங்க டேலண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. Some might have become leaders, poets or artists if given the chance. அவங்கள நிறைய பேர் லீடர்ஸா இருந்திருக்கலாம், பொயட்ஸா இருந்திருக்கலாம், ஆர்டிஸ்டா இருந்திருக்கலாம், என்ன கொடுத்திருந்தா சான்ஸ் கிடைச்சிருந்தா. ஆனா இந்த வில்லேஜ்ல இருந்ததுனால அவங்களுக்கு சான்ஸே கிடைக்கல. கிரே கம்பேர்ஸ் them to flowers blooming unseen in a deserted field or gems hidden deep in the ocean. full many a gem அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அந்த இடத்துல இந்த லைன்ஸ் வந்து அந்த லைனுக்கான மீனிங் இது. கிரே கம்பேர்ஸ் them to flowers blooming unseen in a deserted field. இப்போ ஒரு டெசர்ட்ல ஒரு அழகான ஒரு மலர், அதாவது பாலைவனச்சோலை. எப்படி டெசர்ட்ல பூ பூக்கும்னா பாலைவனச்சோலைன்னு சொல்லுவாங்க. டெசர்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஓஎஸ்எஸ் இருக்கும். ஓஎஸ்எஸ்னா ஒரு ஊத்து மாதிரி இருக்கும். அதைதான் பாலைவனச்சோலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மட்டும் என்ன இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் அப்படியே பயங்கர கிரீனிஷா இருக்கும். மற்ற எல்லா இடமும் சுத்தி என்னவா இருக்கும், பாலைவனமா இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் நல்லா குளுன்னு இருக்கும், அங்க மட்டும் நல்லா என்னவா இருக்கும், செடிகள், மரங்கள், பூக்கள் எல்லாமே இருக்கும். சோ அங்க வந்து ஒரு பூ பூத்துது அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது, ஏன்னா அது பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கு, அங்க யாருமே போக மாட்டாங்க. அதனால என்ன சொல்றாருன்னா, எப்படி அந்த பாலைவனத்துக்கு உள்ள போகாதனால அந்த பூ என்ன ஆகும், அது இட் இஸ் வேஸ்டட் இன் த டெசர்ட், அதை யாருமே பார்க்க மாட்டாங்க, அதை ரசிக்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரிதான் வில்லேஜ்ல டேலண்ட்ஸ் இருந்திருந்தாலும் அதை
வெளிக்கொண்டு வர ஆளே இல்லை. அதே மாதிரி ஜெம்ஸ் ஹிடன் டீப் இன் ஓஷன். நம்ம பாருங்க, உலகத்துல வந்து 3/4 வாட்டர் தான், 1/4 தான் லேண்டு படிச்சிருப்பீங்க. அப்போ 1/4 உள்ள லேண்ட்லயே நம்ம எவ்வளோ விதமான பொக்கிஷங்கள்லாம் பாக்குறோம். அப்ப 3/4 உள்ள ஓஷன்லயும் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் ஓஷனுக்குள்ள ஹிடனா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓஷன் கடியில நிறைய புதையல்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஓஷனுக்குள்ள எவ்வளவோ என்ன இருக்கும், ஜெம் இருக்குமா, ஜெம்ஸ் இருக்குமா. அது மாதிரிதான் ஓஷனுக்குள்ள இருக்கிறதுனால அதோட அருமை தெரியாம அது உள்ள இருக்கா. அது மாதிரிதான் இந்த வில்லேஜ்ல வாழ்ற மக்கள் வந்து டெசர்ட் ஃப்ளவர் மாதிரியும் ஓஷன்ல இருக்கிற ஒரு ஹிடன் ஜெம் மாதிரியும் மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு. பாவர்ட்டி லிமிட்டட் தேர் லைஃப்ஸ். இதுக்கு காரணம் என்ன? பாவர்ட்டி. ஏன்னா அவங்களோட பாவர்ட்டினா பீயிங் புவர். ஓகே, ஏழ்மையான நிலையில இருந்ததுனால அவங்களுக்கு அடுத்து வேற எந்த விஷயத்தையும் யோசிக்க முடியல. பட் இட் ஆல்சோ கெப்ட் தெம் ஃப்ரம் த ஈவில்ஸ் ஆஃப் பவர் அண்ட் ஆம்பிஷன். அதே இது என்ன சொல்றாங்கன்னா, பாவர்ட்டினாலதான் இவங்க வெளி உலகுக்கு தெரியாம போயிட்டாங்க. ஆனா ஒரு பக்கம் அது ஒரு மைனஸ் பாயிண்டா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தது. இதே இவங்க சிட்டிக்கு வந்தா இவங்க வேற வேற விதமா கரப்ட் ஆயிருப்பாங்களாம், பொல்யூட் ஆயிருப்பாங்களாம், புகழுக்காகவும் பணத்துக்காகவும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்ப அந்த இடத்துல அவங்க இன்னசென்ஸ் வந்து மெயின்டைன் ஆயிருக்கு வில்லேஜ்ல இருந்ததுனாலன்னு சொல்றாரு. அடுத்ததான் இது இப்படி வந்து எல்லாத்த பத்தியும் பேசுறாரு, அந்த மக்களை பத்தி நினைக்கிறாரு, டெத் பத்தி பேசுறாரு, எல்லாத்த பத்தியும் பேசிட்டு கடைசியில போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா தன்னோட டெத் பத்தியும் யோசிக்க ஆரம்பிப்பாரு. நான் இன்னைக்கு இங்க உட்காந்து மத்தவங்களை பத்தி பாடிட்டு இருக்கேன், நான் இறந்து போனா என்ன நடக்கும்னு யோசிக்கிறாரு. அப்போ கிரே இமேஜின்ஸ் ஹிஸ் ஓன் டெத், போய்ட்ஸ் ஓன் ரிஃப்ளெக்ஷன், தன்னை பற்றிய ஒரு சிந்தனை. Gray imagines his own death and burial in the same peaceful graveyard. இதே கிரேவ்யார்ட்ல நானும் இறந்து ஒரு நாள் புதைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்புறாரு. He thinks about someone asking about him and learning he lived a quiet thoughtful life. அப்ப யாராவது ஒருத்தர் அவரை பத்தி கேட்பாங்களாம், இந்த வழியில எப்பவும் சுத்தி திருவாரே ஒருத்தர், அவர் எங்க காணோம் அப்படின்னு அங்க வழிபோக்கன்ட்ட கேட்பாராம். His gravestone would say he had no fame or fortune but was kind-hearted and found peace with God. அப்போ அவரை பத்தி பெருசா யாருக்கும் ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவர் வந்து ஃபேமுக்காகவும் மத்த யாருக்கும் அதிகமா பழகல. ஆனா அந்த டூம்ல எழுதி இருக்குமா, என்ன எழுதி இருக்குமா, இவரே அதுக்கு எபிடாஃப்னு எழுதி வச்சிருப்பாரு. தன்னோட கல்லறையில என்ன எழுதணும்னு கூட எழுதி வச்சிருப்பாரு அந்த போயம்லயே. He had no fame or fortune but was kind-hearted and found peace with God ன்னு எழுதியிருக்குமா. இவருக்கு புகழும் கிடையாது, பணமும் கிடையாது, ஆனா நல்ல மனுஷங்க கடவுள்கிட்ட நிம்மதியா தூங்குறாருங்கன்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாராம். சோ அப்படிதான் எழுதியிருக்குமா அவர் கல்லறையில. அதுதான் வந்து இந்த இங்கிட்ட அடிக்கடி திரிவாரு இந்த மனுஷன் எங்க காணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கல்லறையில எழுதப்பட்டதான் பதிலா இருக்கும்னு சொல்றாரு. Through this reflection, Gray shows that every life, no matter how simple, has dignity and value. So இதை வச்சு இந்த தன்னை பத்தியே சிந்திச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லைஃப் வந்து எப்படி இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு, அந்த மதிப்பு தெரிஞ்சு வாழ்ந்தா போதும். புகழ் பணம் எல்லாம் எதுவும் இருந்தா என்ன, கடைசியில நம்ம சாகத்தானே போறோம். சோ நம்ம வாழ்றப்போ ஏதோ இவன் நல்ல மனுஷன்டான்னு 2 பேர் சொன்னா பத்தாதான்ற மாதிரி சொல்றாரு. சோ இதுதான் சம்மரி ஆஃப் த போம். இது வரைக்கும் எழுதணும்னு நினைச்சா உங்களுக்கு போதும் தான். கன்க்ளூஷனோட போட்டு லாஸ்ட் பேராகிராஃப கன்க்ளூஷன் போட்டு முடிச்சுக்கோங்க. இஃப் அட் ஆல் தீம்ஸ் எல்லாம் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராவா எழுத விரும்புறவங்க இதை எழுதிக்கலாம். தீம்ஸ், டெத் இஸ் யூனிவர்சல்ன்ற தீமை தான் மெயினா சொல்றாரு. கிரே ரிமைண்ட்ஸ் us that death comes to everyone, rich or poor. He writes, the paths of glory lead but to the grave. அப்ப டெத் பத்தி அதிகம் பேசியிருக்காரு இல்லையா? டெத் comes to everyone சொல்றாரு. The value of ordinary lives பத்தி பேசுறாரு. ஏன்னா ரிச் லைஃப்ஸ பத்தி தான் நிறைய பாயிண்ட்ஸ் பேசியிருப்பாங்க. இவரு he honors the simple lives of the villages. சாதாரண வாழ்க்கை, சிம்பிளான லைஃப பத்தி பேசியிருப்பாரு. Though they were not rich or famous, they lived meaningful
மீனிங்ஃபுல் லைஃப்ஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொல்லியிருப்பாரு. கிரே சஜஸ்ட் தட் டெய்லி ஒர்க் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் டிசர்வ் ரெஸ்பெக்ட். அவங்களோட டெய்லி ஒர்க்கும் அவங்களோட போராட்டங்களுக்கும் நிறைய மரியாதை கொடுக்கணும்னு சொல்றாரு. லாஸ்ட் பொட்டன்ஷியல். கிரே wonders about the talents and dreams these villages might have heard. Poverty and lack of opportunity kept them from achieving more. அப்போ இவங்க கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், கனவுகள் இருந்திருக்கும். ஆனா பாவர்ட்டியும் எக்ஸ்போஷர் இல்லாத, அதாவது லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்கள எதுவுமே அச்சீவ் பண்ண விடாம தடுத்துருச்சுன்னு சொல்றாரு. He says full many a flower is born to blush unseen and waste its sweetness on the desert air. நான் சொன்னேன் இல்லையா, பாலைவன சோலையில பூக்கிற பூ வந்து எப்படி இருக்குமா, எத்தனை ஃப்ளவர் பூத்தாலும் இட் இஸ் born to blush unseen. unseenனா யார் பார்வைக்கும் படாம வாடி போயிரும். it would waste its sweetness on the desert air. அதோட அழகும் அந்த நறுமணமும் அந்த டெசர்ட் ஏர்ல கரைஞ்சு போயிடும், யாரும் பார்க்காமன்னு சொல்லியிருப்பாரு. This line compares the அது மாதிரி தான் it compares the unnoticed village to beautiful flowers that no one sees. இது மாதிரி தான் அந்த டெசர்ட்ல இருக்கிற பூ மாதிரி தான் இந்த மக்களோட வாழ்க்கையும் காணாம போச்சுன்னு சொல்லியிருப்பாரு. Style. The poem is written in quatrains. குவாட்ரன்ஸ் அப்படின்னா 4 லைன் ஸ்டான்ஸால எழுதப்பட்டிருக்கு வித் ரெகுலர் ஏபிஏபி ரைம் ஸ்கீம். ரைம் ஸ்கீம் வந்து ஏபிஏபின்னு இருக்கு. த லாங்குவேஜ் இஸ் சிம்பிள் பட் பொயட்டிக், கிரியேட்டிங் அ காம் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் மூட். ஓகே, சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும். ஒரு அந்த லாங்குவேஜே எப்படி இருக்குன்னா ஒரு காம் செரீன் மூடை கிரியேட் பண்ணும். வாசிக்கவே அந்த இரவுக்கான அந்த மூடு அப்படி அமைதியா போற மாதிரி இருக்கும். அப்போ இட் ஷோஸ் இட் இஸ் அ நைட் ரிஃப்ளெக்டிவ் மூட், அதாவது சிந்தனை செய்ய ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு மூட் அது. கிரே யூசஸ் நேச்சர் இமேஜரி லைக் த லோயிங் ஹர்ட் அண்ட் த ப்ளோமேன் டு கிரியேட் அ பீஸ்ஃபுல் ரூரல் செட்டிங். அந்த ரூரல் செட்டிங் அழகா ப்ளோமேன், லோயிங் ஹர்ட், அப்படியே மானு கத்திட்டு போற மாடுகள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றதே என்ன ஆகும்னா ஒரு அழகான ஒரு ஸ்டைல அவருக்கு கொடுத்துருக்கும். Okay, hope you understood and liked my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.